இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தேவஜனமே, ஒழுக்க நிலை சார்ந்த பண்பின் அடிப்படை ஆதாரம் என்கிற ஒரு சிறிய கருத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் பொழுது உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:15-16 இவ்விதமாய் வாசிக்கின்றோம். சாத்தான் வசிய நிலப்பரப்பினின்று நீங்கள் விலகி இருக்க வேண்டும். தேவனிடம் நீங்கள் கொண்டிருக்கும் பற்று உறுதியினின்று உங்கள் மனங்கள் தடுமாறி போய்விட அனுமதிக்க கூடாது. கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். சுயத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களது சிந்தனைகள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ் அடங்கியிருக்கத்தக்கதாக கொண்டு வரப்பட வேண்டும். உங்களது உணர்வுகள், மார்க்கம், பகுத்தறிவு ஆகியவைகளின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். உங்களது கற்பனா சக்தியானது தடையின்றி கொந்தளித்து அதன் சொந்த போக்கில் செல்லும்படியும் கட்டுப்பாடு அல்லது ஒழுங்கு முறையின்றி செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் கொடுக்கப்படவில்லை. சிந்தனைகள் தவறாய் இருக்குமானால் உணர்ச்சிகள் தவறாக இருக்கும். சிந்தனைகளும் உணர்வுகளும் சேர்ந்து ஒழுக்கமான குணத்தை உருவாக்குகிறது. உங்களது எண்ண பதிவுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சந்தேகம், உறுதியற்ற உணர்வு, மன உளைச்சல் ஆகியவைகளின் போக்கிலே உங்களது சிந்தைகளை ஓடுவதற்கு அனுமதிப்பீர்களானால் உலகில் வாழும் மக்களில் நீங்கள்தான் மிகவும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பீர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களது கற்பனா சக்தியானது வியாதிப்பட்டிருக்கிறது. உங்களது பகுத்தறிவையும் தீர்மானிக்கும் திறனையும் உங்களது எண்ணங்களை முற்றிலும் அடக்கியால அனுமதித்து அவ்வாறு தேவனை கணயனம் செய்கிறீர்களே. உங்களிடத்திலே தீர்மானமான ஒரு சித்தம் இருக்கிறது. அதனால் உங்களது சிந்தனையானது உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதன் விளைவாக இரத்த ஓட்டத்தில் சமநிலை தவறி சில உறுப்புகளிலே இறுக்கத்தை உண்டாக்குகிறது. உங்களது எண்ணங்களுக்கு உங்களது ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறீர்கள். தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட ஆலோசனை கேட்டுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. உங்களுக்காக செபிக்கப் போகிறேன். செபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு நல்ல ஆலோசனை எங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நாங்கள் உதாசீனப்படுத்தாமல் எங்களுடைய வாழ்க்கையில் உள்வாங்கி உமக்கென்று வாழ அருள் செய்யும். கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.